இப்போ பார்த்தோன்னா, நம்ம காவேரி எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இங்க நிவின் வீட்ல ஸ்டே பண்றாங்க. இந்த இத வந்து நம்ம விஜய்க்கும் தெரியுது. விஜய் வந்து சரி, சரி நம்ம போய் எப்படியாச்சும் நம்ம காவேரி பேசி கூட்டு வந்துடலாம் பிளான் பண்றாங்க. இங்க நிவின் வீட்ல காவேரி தங்குறதெல்லாம் பார்த்துட்டு, செம்மையா டென்ஷன் ஆறாங்க நம்ம யமுனா. ஏன்னா, முன்னாடி இருந்தது விஜய்க்குள்ள ஒரு ஹஸ்பண்டா இருந்தாங்க. இப்ப பிரிஞ்சுட்டாங்க. இதுதான் சாக்குன்ட்டு நிவினும், காவேரியும் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பயப்படுறாங்க. நம்ம யமுனா. இந்த விஷயத்த கங்காட்ட சொல்றாங்க. கங்கா வந்து, "ஏண்டி நீலாம் லூசா? நீயும் இந்த மாரி அம்மா வயித்துல தானே நீயும் பிறந்திருக்க. எங்களுக்கெல்லாம் இந்த மாரி புத்தி இல்ல. உனக்கு மட்டும் இந்த ஈன புத்தி இருக்கே" சொல்லிட்டு செம்மையா திட்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, இங்க தாத்தா வந்து, "எப்படா அந்த பொண்ண போய் விடுவ? வெண்ணிலாவ? வெண்ணிலா இங்க இருக்கிறதுனால தான் இவ்ளோ பிரச்சனை" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வெண்ணிலாவ நான் விடணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா இந்த சூழ்நிலையில நம்ம கழட்டி விடக்கூடாது. இவ்வளோ நாள் பார்த்ததுக்கு பிரயோஜனமே இல்ல அப்படின்ற மாரி எடுத்து சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ராகினி, இதுதான் நல்ல சாக்கு. வெண்ணிலாவட்ட நம்ம எப்படியாவது சொல்லி புரிய வச்சு, கண்டிப்பா இவ காவேரி இவங்களும் பிரிஞ்ச டயத்துல இப்படியே பிரிஞ்சு போயிரணும். இவங்கள சேர விடக்கூடாது. இந்த டயத்துல வெண்ணிலாவையும், விஜய்யும் நம்ம ஏதாச்சும் சேர்ற மாரி பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பிளான் போடுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.